இங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன். என் அண்ணன் பண்றதுக்கெல்லாம் என்ன குத்தம் சொன்னா என்ன நியாயம்? எங்க அண்ணிக்கு எங்களை பத்தி நல்லாவே தெரியும். எக்காரணத்தை கொண்டு நாங்க அவங்கள விட்டு கொடுத்துட மாட்டோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. இப்ப என்ன என்னாச்சு அமுதா? என்னாச்சு அத்தை? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா. உங்க அண்ணன் வீட்டுக்கு போனியா? பாரதிய பாத்தியா? குழந்தை எப்படி இருக்கா? குழந்தை அம்மாவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காளான்னு கேட்டேன். அண்ணி, நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. இப்பதானே வாசு பண்ணா, அவன் கூட போயிருக்கலாம்ல. இரு, நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வேண்டாம் அண்ணி, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். அமுதா, என்ன அமுதா? நான் கிளம்புறேன் அண்ணி. ஏய், கொஞ்சம் இரு. அண்ணனை பாக்குறதுக்காக 4 பேர் வந்துட்டு போதான் செய்வாங்க. எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசினா எப்படி? ஏன் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறீங்க? அவங்க என்ன அப்படி பெருசா தப்பா சொல்லிட்டாங்க? உன் புருஷனா உனக்கு வேண்டாம் ஆன பிறகு அதுக்கப்புறம் அவன் தங்கச்சி மேல உனக்கு என்ன பாசம் வேண்டி இருக்கு? விடுமா. இப்ப கூட அவ அண்ணனை பத்தி பேசினதுனாலதான் கோவப்பட்டு போறான். ஏமா, நான் உன்னை கேக்குறேன், உன் பொண்ணை புடுங்கி வச்சுக்கிட்டாங்களே, குழந்தை பிரிஞ்சு தவிச்சிட்டு இருக்கோம். நாம நமக்கு எப்படி இருக்கும்? அதை பத்தி அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா? அப்பா, பெரியவங்க நீங்களே இப்படி பேசினா எப்படிப்பா? அவர் பண்ற தப்புக்கெல்லாம் அமுதா என்ன பண்ணுவா? பாவம்பா அமுதா, அவருக்கு எதுவுமே தெரியும். அந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க, டாக்டர் வந்துருவாரு. நான் போய் வாங்கிட்டு வரேன். அமுதா, எங்க கிளம்பிட்ட? இல்ல மாமா, நான் கிளம்புறேன். ஏன் வாசு கூட போக வேண்டியதானே? மனசு சரியில்லை மாமா, கிளம்புறேன். ஹலோ பாஸ், சௌக்கியமா? என்ன பேச்சு மூச்சே காணோம்? என்ன பார்த்த சந்தோஷத்துல பேச்சு வரல? வராது. ஆமா, உன் கதை என்ன புரியாத புதிரா இருக்கு? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ வேற இவன் கூடயே வந்த, இப்ப போறப்போ உன் புருஷன் கூட போற. இவன் உன் புருஷன்னா அப்ப அவன் யாரு? யாரு? இப்ப அவன் எங்கம்மா? ஹாஸ்பிட்டலே வச்சு முடிச்சிட்டீங்களா? ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாத. இதெல்லாம் உனக்கு கை வந்த கலை. அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? சரி, இந்த அசிங்கத்தை பத்தி எல்லாம் பேச நான் விரும்பல. எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்னாச்சு? சார், நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டு இருந்தேன்ல சார். எவ்வளோ டைம்யா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி என் காலே சரியா போச்சு. ஆமா, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ்வளோ பெரிய கொலையை பண்ணிட்டு பணத்தை கேட்டா ஏதோ நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல பணத்தை கொடுத்துட்டு இருக்க. சார் சார் ப்ளீஸ். ஏய், என்ன தண்டல்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? பேக மாட்டின் டெய்லி உங்ககிட்ட பணம் கொடு பிச்சை எடுக்கிறதுக்கு. நான் போலீஸ்டா. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச தொலைச்சிடுவேன். சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சும்மா இந்த ஆயா கதை பேசுறத விட்டு பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. சரி, உனக்கு 2 நாள் டைம். பணம் வரல, தொலைச்சிடு. ஜாக்கிரதை. மணியரசு, அமுதா, நீ இன்னும் போல? இல்ல, நீ இதோ கிளம்பிட்டேன். என்ன மணியரசி, எப்போ காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன்? காஃபி வாங்கிட்டு வரும்போது அமுதா பார்த்தேன்னா விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆள் யாரு? யாரு? யாரா? உன் கூட பேசிட்டு இருந்தாரு, அவரை பத்தி தான் நான் கேட்கிறேன்.
ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? என் கூட வேலை பார்த்தவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொல்ற? ஏதோ கோவமா பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு போகிறாரு. சரி அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன். ம், சரி. வரேன் மாமா. சரிக்கா, காஃபி ஆறிடும், நான் கொண்டு போய் கொடுக்குறேன். வாடா மணியரசு. என்ன மணியரசு, அண்ணா எப்படி இருக்காரு? ஹாஸ்பிட்டல் போயிருந்தியா? அங்கே இருந்தால் வரேன். அண்ணா நல்லா இருக்காரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இரு வரேன். அண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா சொல்லு. அது அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? எதுக்குடா? அண்ணே, ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத. பணம் வேணும்னா வேணும். ஏன்டா டென்ஷன் ஆகுற? சரி, எவ்வளோ வேணும்னு சொல்லு. 3 லட்சம். 3 லட்சமா? டேய், நான் என்ன பாக்கெட்ல வச்சா சுத்திட்டு இருக்கேன்? என்ன காரணம் சொல்லு, செல்லமாட்ட சொல்லி வாங்கி தரேன். அக்காட்ட கேட்க எனக்கு தெரியாதா? இந்த பாரு, உங்ககிட்ட இருந்தால் கொடு, வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய், என்னடா பேசுற? அக்கா கிட்டையும் கேட்க வேண்டான்ற, யார்கிட்டையும் சொல்லவும் வேண்டான்ற, 3 லட்ச ரூபா பணம் வேற கேட்குற. மணியரசு, நீ ஏதாவது தப்பு பண்றியா? அண்ணே, பணம் தருவியா தர மாட்டியா, அதை மட்டும் சொல்லு. டேய், இப்ப பணம் கையில் இல்லடா, ஒரு நாள் டைம் கொடு, ஏற்பாடு பண்ணி தரேன். அவள் நேரம் இல்லைண்ணே, சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது கொடு. சாயந்தரத்துக்குள்ள எப்பறம் 3 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியும்? நாளைக்கு டெஃபினட்டா ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ எதை பத்தி கவலைப்படாத, சரியா? அண்ணே, கொஞ்சம் பார்த்து பண்ணுண்ணே. யாரோ வராங்க, நான் பார்த்துட்டு வரேன். இங்கே சோலைங்கிறது நான் தான் சார் சோலை. நாங்கள் ஹைதராபாத் ஜெயின் கம்பெனிலேருந்து வரோம். சொல்லுங்க சார். அந்த 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை பற்றி பேசணும். ஆஃபீஸில் உட்காந்து பேசலாமா? சரி வாங்க. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், இந்த ஊர்ல மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கான இடத்த கடற்கரை சார் தான் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாரு. அந்த உதவிக்காக தான் 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட அவர்கிட்டயே எங்க ஓனர் கொடுத்தாரு. ஆனா துப்பாக்கி குண்டு பாஞ்சி கடற்கரை சார் வந்து கோமாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இனிமே அந்த கான்ட்ராக்டை அவரால் செய்ய முடியுமா? சார், அண்ணன் இப்போ நல்லா குணமாயிட்டார் சார். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக அவரால் எடுத்து செய்ய முடியும். உங்க ஓனர்கிட்ட இதை பற்றி சொல்லுங்களேன். சார், நீங்க ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. ஆர்எஸ்னு ஒருத்தர் இந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது உங்க கையை விட்டு போகாம பாத்துக்குங்க. அவ உயிரோட இருக்கக்கூடாது. ஸ்னேகா அம்மா சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவன் கதையை முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். இங்க ரங்கராஜன் சாருங்கிறது. ஆமா, நான் தான். என்ன விஷயம்? அது இத பாருமா, எனக்கு நேரம் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வெளியே கிளம்பு. சார், என் பேர் பவானி. ஓட்டூர்புரத்துல தான் வீடு. ஆஸ்பத்திரியில ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. யாரு சொன்னாங்க? எங்க ஏரியால பேசிக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேயா. எனக்கு அந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுங்கிறது ஹாஸ்பிடல் ரூல்ஸ். சார், உங்களை நம்பி வந்துட்டேன் சார். இந்த வேலையும் கிடைக்கலன்னா புள்ளக்குட்டிங்களோட தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்ல சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசுறதே தப்பா போச்சுமா. செத்துருவாங்கிற கிளம்புமா. சார், வறுமையில வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வந்துருச்சு சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. கிளம்புமா நீ. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சார், ஒரு நிமிஷம். என்னம்மா? நமக்கும் ஸ்வீப்பர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. இப்ப வேலையில இருக்கிறவங்க ஒரு நாள் வந்தா 3 நாள் லீவ் போடுறாங்க. அதை இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. வந்தவங்களை ஏன் சார் விரட்டுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க சார். நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் சார். சார், தயவு பண்ணுங்க சார். எங்களுக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படுதான். நீ நாளையில இருந்து வேலைக்கு சேர்ந்து, ஆனா ஒழுங்கா வேலை பார்க்கணும். புரியுதா? சரி, கிளம்புமா. நான் வந்த வேலையை எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க சார். நான் வரேன் சார். வரேம்மா. நாளைக்கு வந்துடுறேன் சார். 2 நாள் போதும். வந்த வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். இதே வேலையா போச்சுமா.
எவனையாவது பிடிச்சி மிரட்டி அவங்ககிட்ட காசை பறிக்க வேண்டியது. சார் பேப்பர்லாம் கரெக்டாக தானே சார் இருக்கு, அப்புறம் ஏன் சார் தேவையில்லாம விசாரிக்கிறீங்க? பேப்பர்ல வச்சிருந்தா நக்கலா பேசுறியா? எந்த ஏரியா நீ? எந்த ஏரியா சார்? கிளம்பு. சரிங்க சார். பாய் பேசுறேன் சார். நான் என்ன சார் தப்பா சொல்லிட்டேன்? சிம்ரா பேசுறியா? யாரும் பேசிட்ட மன்னிச்சுங்க சார். இந்த ஏரியால உன்னை பார்க்க கூடாது. போடு. போ. ரொம்ப நன்றி சார். இவனுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லம்மா. எவனாவது மாட்டிக்கிட்டானா, அதுவும் அப்பாவியா மாட்டிக்கிட்டானா இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு தாமா விடுவானுங்க. இதுவே வேலையா போச்சு. உன் கூட பேசிட்டு இருந்தாரு, அவரை பத்தி தான் நான் கேட்கிறேன். ஃப்ரெண்டு. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுடி செல்லத்தே. அம்மா சொல்லு 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 சொல்லு, அம்மா சொல்லு 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 சொல்லு. செல்லக்குட்டி. ஏமா முத்தழகி நீ தானா? ஆமா. நீ என்ன அசால்ட்டா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை தேடிக்கிட்டே உங்க அப்பா வெளியே போயிட்டு இருக்காரு. எதுக்கு? என்கிட்ட கேட்டா போய் பாருமா. போ சீக்கிரம். அம்மா அம்மா. என்னம்மா? ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இருப்பாங்களே, அது உங்க பொண்ணு தானே? ஆமாம்மா, என் பொண்ணுதான். படியில விழுந்துட்டாங்கம்மா. என்னது? படியில விழுந்து கிடக்குறாளா? ஐயோ, சொன்னா கேட்க மாட்டாளே. ஒரு இடத்துல இருக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அம்மாடி முத்தழகி. கான்ட்ராக்டர்ஸ் ஃபைல் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டாங்க செல்லம். அதுல இருக்கிற கொட்டேஷன் எல்லாம் நீங்க கரெக்டா செக் பண்ணணும். பண்ணிடுறேன். சரியா? சரி. என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், க்ளீன் பண்றதுக்காக வந்தேன். குளுக்கோஸ் பாட்டில் தீர்ற மாதிரி இருந்துச்சுமா. இங்க வேற யாரும் இல்லையா, அதான் பார்க்கலான்னு வந்தேன். ட்ரிப்ஸ் இப்பதான் போட்டிருக்காங்க, காலி ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படிதாம்மா தெரிஞ்சிச்சு. ஏமா, இதெல்லாம் பண்றதுக்கு தான் நர்ஸ் இருக்காங்கல்ல, உங்க வேலையை மட்டும் பாருங்களேன். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? எல்லாத்தையும் எடுத்து வெளியே போங்க. போங்க போமா. எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அண்ணனை தனியா விட்டு. ஏமா, என் பொண்ணு அவங்க அப்பாவை தேடிக்கிட்டு போயிருக்கா. அவ கீழே விழுந்துட்டான்னு நீ பொய் சொல்லியிருக்கிறியம்மா. நான் ஏம்மா போய் சொல்றேன்? ஸ்லோச்சனா சிஸ்டர் சொல்லுச்சு, அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்லதுக்கே காலம் இல்ல. ஆமா ஆமா, நல்லத சொல்ல வந்துட்டாலாம். என்ன விசாலாச்சு? பார்மசிக்கு போனா என்ன தேடிட்டு முத்தலைக்கு வர, முத்தலைக்கு தேடிட்டு நீ ஓடி வர. எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, 10 பேர் புழங்குற இடத்துல இந்த மாதிரி குழப்பெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணன் இப்பதான் குணமாயிட்டு வராரு, யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கலாம்ல. செல்லம்மா, அவர் கண்ணை திறந்துட்டார் பாரு. அண்ணே, இப்ப எப்படின்னா இருக்கு? கொஞ்சம் பெட்டர். நானும் சோலை அண்ணனும் ஹைதராபாத் கிளம்பிட்டு இருக்கோம். அந்த கான்ட்ராக்ட் விஷயமா பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். நீ போயிட்டு வாமா. திரும்பி வரும்போது சைன் பண்ண கான்ட்ராக்டோட வா. எனக்கு என்னமோ அந்த ஆப்போசிட் பார்ட்டி விட்டு கொடுப்பான்னு தோணல. ஏன்டா எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிற? செல்லம்மா வருது இல்ல, அது பார்த்துக்கோ. சும்மா கூட போயிட்டு வா. அந்த கான்ட்ராக்ட்காரங்க வந்துட்டு போனதுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு. செல்லம்மா, ரெட்டி ரொம்ப நல்லவன். என் மேலே உனக்கு மரியாதை அதிகம். நான் உனக்கு கேட்டதா சொல்லு.
சரிண்ணே. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் போடு. சரி. சரிங்கண்ணா. வரும்போது சைன் பண்ண கான்ட்ராக்டோட இங்க வரணும். டேய் அண்ணா 100 கோடிடா கான்ட்ராக்ட். உங்க விருப்பப்படி எல்லாம் நடக்கும். நான் கிளம்புறேன்னு. சொல்லுங்க. தேவையில்ல, நீங்க நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுங்க. நான் பாரதியை பார்க்க போறேன். மணியரசி என் கூட தான் இருக்கா. நாங்க இங்கிருந்து நேரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறோம். சரிண்ணே, வந்துடுறோண்ணே. நீங்க போயிடுங்க. சோழ என்ன வாங்க நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கவிதா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. கடற்கரை மாமாக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்களே, வீட்டுக்கு வந்துட்டாரா? டாக்டர் அவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. கலைவாணி, ஆஃபீஸ் விஷயமா நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன். போறதுக்கு முன்னாடி பாரதியை பார்க்கணும். கொஞ்சம் பாரதி இருந்தா கூட்டிட்டு வாயே. அண்ணே, அண்ணன் ஹோட்டல் லீஸ் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன பார்த்து பாரதியை கூட கூட்டிட்டு போயிருக்காரு. அண்ணா வர நேரம்டா, நீங்க உள்ள வந்து உட்காருங்க, வந்துருவாரு. இல்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். பாரதி எப்படி இருக்கா? நல்லா சாப்பிட்றாளா? தூங்குறாளா? அவளுக்கு அம்மா ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கா நீ? ரொம்ப சமத்தா இருக்கா. எந்த தொந்தரவும் பண்றது இல்ல. எப்ப பார்த்தாலும் அண்ணன் கூட தான் இருக்கா. தூங்குறப்ப கூட அப்பா அப்பான்னு அவர் கூடயே தான் இருப்பா. என்ன கூட கண்டுக்கிறதே இல்ல. எவ்வளவு நேரம் நீ வாசல்ல நின்னு பேசிட்டு இருப்பீங்க? உள்ள வாங்க நீ. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா? ஒண்ணும் வேண்டாமா, பரவாயில்ல. நான் மோராவது எடுத்துட்டு வரேன், இருங்க. எந்த வீடு சார்? இந்த கடைசி வீடு தான்ப்பா. சரி. வண்டி நிறுத்து. வண்டியை திருப்புப்பா. எதுக்கு சார்? திருப்பு சொல்றேன். திருப்பு. இந்தாங்க நீ. இங்கே நிறுத்து. கொஞ்ச நேரம் இங்கே இரு. அக்கா, டைம் ஆயிடுச்சுக்கா. இருக்கிற டிராஃபிக்ல போறதுக்கு லேட் ஆயிரும். இல்ல, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இதோட 15 தடவை சொல்லிட்டேன் 5 நிமிஷம்னு. நான் வேணா மாமாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கவாக்கா? சரி. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம், சரியா? அழாமரு அழாத. ஒருவேளை நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு மாமா வராம இருக்காரோ என்னவோ. இல்ல, கண்டிப்பா அப்படி செய்ய மாட்டாரு. டைம் ஆயிடுச்சுக்கா, பார்க்க போலாம். சரி, கேட்டேன்னு சொல்லு. வரேன். கலை, பாரதிய நல்லா பாத்துக்க. சரிங்க அண்ணி. நான் கேட்டேன்னு சொல்லு.
மணியரசு, இன்னொரு தடவை ஃபோன் ட்ரை பண்ணு. அக்கா, மாமா ஃபோன் எடுக்கல. அக்கா, நான் வேணா திரும்ப ட்ரை பண்ணட்டுமா? வேண்டாம். செயின் அறுந்து போச்சு. நான் போய் பத்த வச்சுக்கிட்டு வரேன். சமையல முடிச்சு வை. சரியத்த. ஏய் ரோஜா, ரோஜா, நில்லு நில்லு நில்லு. இப்பதான் ஊர்ல இருந்து வரியா? ஆமாமா. ஏய், என்னடி இது பள 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 பளன்னு கண்ணை பறிக்குதே? கவரிங்கா? கவரிங்லாம் இல்ல, சுத்தமான தங்கம். நகை சீட்டு முடிஞ்சு முந்தா நாள் தான் எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? நல்லா இருக்கு, நல்லா கவரிங் இருக்கு. நகை வச்சு ஏமாத்துறதெல்லாம் உங்க குடும்பத்து பழக்கம். என்னடி எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசு. உனக்குள்ளேயே பேசிட்டா எனக்கு எப்படி கேட்கும்? இல்லம்மா. என்ன பேசுன? இல்லம்மா, அது வந்து இதோ சொன்னியே ஏதோ கவரிங் ஏமாத்துறான்னு. யாரு யாரை ஏமாத்துறாங்க? நான் ஒன்னும் போய் சொல்லலையே. உங்க மருமகளே போய் கேளுங்க. அவங்களதான் ஒரிஜினல் நகை எடுத்துட்டு அதே மாதிரி கவரிங்க வச்சிட்டியாடின்னு உங்க புள்ள உங்க மருமக கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. என்னடி சொல்ற? ஆமாமா, நிஜம்தான். நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பாத்திரம் கொடுக்கறதுக்காக அங்க வந்தேன். அப்ப உங்க மகனும் மருமகளும் இந்த விஷயத்த பத்தி பேசிதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்களே போய் கேளுங்கம்மா. ஏய் நில்லு. எங்க போற? நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே ஊருக்கு துரத்தி விட்டுருவேன். வா, உன்னை நேர்ல வச்சுட்டு அவகிட்ட கேக்குறேன். வாடி அமுதா. என்னத்த? ஏய் அமுதா, இங்க வாடி. வந்துட்டேத்த. என்னத்த நகை கடைக்கு போறேன்னு? ஏய், நீ எப்ப வந்த? வந்தா வந்தா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நடக்குது நீங்க? வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு கவரிங்க மாத்திட்டதா இவ சொல்றா. சொல்லுடி, இவ சொல்றது உண்மையா? உன்னை தொண்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன். வாய் திறந்து பதில் சொல்லி தொலையேன். அது வந்து அண்ணனோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டது. அதுக்காக. அதுக்கு என்னடி? இல்லத்த, அதுக்காக தான் நகையை கொண்டு போய் கொடுத்தேன். கூடிய சீக்கிரமே நகையை திருப்பி கொண்டு வந்து வச்சிடறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். கூட பிறந்தவங்களுக்காக உதவி செய்யறவ எதுக்கு கவரிங் நகைகளா மாத்தி வைக்கணும்? அப்போ அந்த நகை திரும்பி வராது. கவரிங் நகைகளை வச்சு என்னையும் என் பிள்ளையும் ஏமாத்தி இருக்க, அப்படித்தானே? ஐயோ ஐயோ ஐயோ, நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. மயக்கமா வருது. ஐயோ ஐயோ, என்னால நிக்க முடியலையே. ஐயோ 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 ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? எல்லா நகைகளையும் கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு சொல்லிடி பாவி. ஐயோ அடியே, அதுல எங்க அம்மா கொடுத்த வளையல் இருந்துச்சேடி, அதையும் மொத்தமா ஏப்பம் விட்டுட்டீங்களா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கியா நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உன் குடும்பம் சரியான பித்தலாட்ட குடும்பம்டி. நல்லா வந்து இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டோம்டா சாமி. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் பெத்து வச்சிருக்கேனே வாசு. அவனால வந்ததுதான் இந்த குடும்பம் எல்லாமே. ஏண்டி, உன் கூட பிறந்தவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டுல இருந்து நகையை திருடிட்டு வான்னு திட்டம் போட்டு கொடுத்தாங்களா உனக்கு? ஏய், இந்த மாதிரி பொழப்பு பழைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து நாண்டுட்டு சாவோ. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி பேசுறீங்க? வேலை இல்லடி. எங்க கிளம்புற? பொறுத்த விட்டு சொன்னா மட்டும் அப்படியே ரோஷம் பொத்து விட்டு வருதா உனக்கு?
இந்த ரோஷம் எல்லாத்துலயும் இருக்கணும்டிமா. அத்தை, நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அந்த நகையை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அத்தை, ப்ளீஸ். வேணாண்டி, வேணாம். என் முன்னாடி நிக்காத. எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. போ மரியாதையா போனீங்கன்னா இருக்கிறத பாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டேன். ஏய், இதெல்லாம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. இப்ப சொல்ற என்ன நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? பாடு மூஞ்சி மோகரே. ஐயோ போச்சு, என்ன பண்ணுவேன்? எல்லா நகையும் போச்சு. நான் கூட சரியா போட்டு அனுபவிக்கலையே எங்க அம்மா நகைய. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாலே. என்ன பண்ணுவேன்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தலையை சுத்துதே. ஐயோ பணம்ல என்னப்பா ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க? சரியா சொன்னீங்க. பறி கொடுத்தது நீங்க இல்ல, நான் தான். இன்னொரு தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, அவங்க கிட்ட இருக்கிற நகைகளை வழிச்சு வாரி போட்டுக்கிற வரைக்கும் எதையும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஏமா வந்ததும் வராதுமா பட்டாசு வெடிக்கிற மாதிரி படபடன்னு பேசிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நான் நேருக்கு நேரா மூஞ்சிக்கு மூஞ்சி பட்டு பட்டுன்னு கேட்டுருவேன். அது ஏன் வழக்கம். ஆனா நீங்க எதை எப்போ என்ன காரணம் சொல்லி கேட்கணுமோ அப்படி கேட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவீங்க. அந்த குறுக்கு புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. இங்க பாருங்கம்மா, சண்டை போடுறதுக்கு வந்த மாதிரியே பேசாதீங்க. ஏற்கனவே நான் ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம்ப்பா. இருக்கிறத புடுங்காம இருந்தா போதும். என் புள்ள பாவம், அவன் ஒரு வாயில போச்சு. அவன் மட்டும் புத்தியா பழைக்கிறவனா இருந்திருந்தா நான் இதுக்கு இங்க வந்து லொங்கு லொங்குன்னு கத்திக்கிட்டு இருக்க போறேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு நியாயத்தை கேட்டுட்டு போலாம் தான் வந்திருக்கேன். இத பாருமா, முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. அதுல எது நியாயம் எது அநியாயங்கிறத நாங்க முடிவு பண்றோம். ஏன்பா, ஊர் உலகத்துல அண்ணன் தம்பி இருந்தா கூட பிறந்தவளுக்காக நகரட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இதான விஷயம். படம்ல சம்பந்தி அம்மா நம்ம கிட்ட ஏதோ வசூல் பண்ண வந்திருக்காங்க. அத கொஞ்சம் அதிகாரமா கேக்குறாங்க. இப்பெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வைங்க சித்தப்பா. என்ன விளையாடுறீங்களா? உனக்கு ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னு அமுதாவோட நகையெல்லாம் வாங்கி வச்சல்ல, அந்த விஷயம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது உனக்கு அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? சரி, அதெல்லாம் போட்டோம். அது கூட பரவாயில்ல. ஏதோ கஷ்ட காலத்துல ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்கிறதுக்காக விட்டுடலாம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே மாதிரி கவரிங் நகையை செஞ்சு கொடுத்து அனுப்பியிருக்க பாரு. அதனால தான் எனக்கு கோவம் வந்தது. இது திருட்டுத்தனமா இல்ல? இங்க பாருங்கம்மா. படம்ல இருப்பா, நான் பேசுறேன். ஏமா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன ஏதுன்னு சொல்லாம பேசிக்கிட்டே எங்களுக்கு எப்படிமா புரியும்? பொண்ணை கொடுத்துட்டோங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்க, அதை நாங்க பொறுத்துட்டு இருக்கோமா? வடமலைக்கு ஆபரேஷன் செலவுக்கு பணம் தேவைப்பட்டது உண்மைதான். அதுக்கு அமுதா கிட்டையும் கேட்கல, ஆட்டுக்குட்டிக்கிட்டையும் கேட்கல. சுந்தரம் தான் கொண்டாந்து கொடுத்தான். அது கூட 10 நாள்ல 10 வட்டிக்கு வாங்கி திருப்பி கொடுக்க சொன்னான். அதை நான் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இதை பாருமா, என் பிள்ளைக்கு கொடுத்து பழக்கமே தவிர வாங்கி பழக்கம் இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அப்போ அமுதாவோட நகைகள்லாம் எங்க போச்சு? அது அவளை போய் கேளு, இங்க வந்து கேட்ட. சித்தப்பா, அமுதா வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கோவப்படாம என்னன்னு விசாரிங்க. நீ சும்மாறா. நாம ஏதாவது கேட்டா கடைசியா எல்லாருமா சேர்ந்து நம்ம தள்ளையேறி உட்காந்துப்பாங்க. இந்த அம்மா இவ்வளவு பேசுதே, உண்மை நிலவரம் என்னன்னு விசாரிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அமுதாவுடைய நகை மொத்தத்தையும் அவ புருஷனே எங்க எடுத்து போய் வச்சிருந்தா யாருக்குடா தெரியும்? யோ, வாய முடியா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் பிள்ளைய பத்தி எல்லாம் தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, தெரியுமா? எனக்கு இப்போ ஒரே ஒரு உண்மைதான் தெரிஞ்சாகணும். அமுதா கிட்ட நீ பணம் வாங்கினியா இல்லையா? அத முதல்ல சொல்லு. நாங்க அமுதா கிட்ட ஒரு நயா பைசா கூட வாங்கல. அவ 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தது உண்மை. அதுக்கு மேல ஒரு துரும்ப கூட அவ கிள்ளி போடல. உங்க பொண்ணு பொய் சொல்லிருக்க மாட்டா நம்பிக்கையில இங்க வந்தேன். ஆனா அவ என்னடானா அண்ட புழுகினி ஆகாச புழுகினி எல்லாம் இருக்கா. நான் செஞ்ச தப்புக்கு உங்க கால்ல கிடக்கத கழட்டி அடிங்க. ஏன்னா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த பாவத்துக்கு அதையும் நான் வாங்கி கட்டி தொலைக்கிறேன். இருக்கு அவளுக்கு இன்னைக்கு. அம்மா, அம்மா படம்ல என்கிட்டயா போய் பேசுறா? டேய், எடுப்பா வண்டிய. இந்தப்பா.
ஓடி வெளியே. என்னத்த? எங்கடி என் சீமந்த புத்திரன் இருக்கானா இல்ல வெளியில கிளம்பி போயிட்டானா? எங்கடி அவன்? மா எதுக்குமா கத்திட்டு இருக்க? Dress அயன் பண்ணிட்டு இருந்தேன். நீ Dress நல்லா அயன் பண்ணி வெறப்பா போட்டுட்டு போ. உன் பொண்டாட்டி உன் தலையில நல்லா மிளகா அரைச்சிட்டு இருப்பா. என்னமாச்சு உனக்கு? ரெண்டு பேரையும் நிக்க வச்சு சாமி ஆடிட்டு இருக்க? ஆமாண்டா, உங்க ரெண்டு பேத்துக்கும் அருள் கொடுக்கலாம் தான். முதல்ல நான் சொல்றத கேளு. இந்த நகைங்கெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும். அதான் அன்னைக்கே சொன்னேன்ல. என்னத்த சொன்னா? சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் நொன்ன, அதான் இவன் அண்ணன் வடமலை வீட்டுக்கு போனேன். அங்க போய் நான் அவமானப்பட்டு திரும்பி வந்ததாண்டா மிச்சம். அம்மா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதெல்லாம் உன்னை யார் போய் கேட்க சொன்னது? அவன் நகையை அவன் அண்ணனுக்கு கொடுத்துருக்கா. அதுல உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சா? இத்தனை நாளா ஒரு நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருந்தேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தானே தெரியுது ஒரு முட்டாள பெத்து வச்சிருக்கிறேன்னு. நகைங்களை எல்லாம் அண்ணங்கிட்ட கொடுத்திருந்தா போனா போதுன்னு விட்டுடலாம். ஆனா இவ யாருகிட்ட கொடுத்திருக்கான்னே தெரியலையே. அதான் ஹாஸ்பிடல் செலவுக்காக கொடுத்தேன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப அவ சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஏதுன்னு தீர விசாரி அவளை. அமுதா பாரு எப்படி நிக்கிறான்னு பாரு. இவ சொன்னதெல்லாம் பொய்ங்கிறதுனால தான் இந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவ மேல சந்தேகப்பட்டு தாண்டா இவ அண்ணன் வீட்டுக்கு போய் விசாரிச்சேன். அப்பதாண்டா நடந்ததெல்லாம் என்னன்னு தெரிய வந்தது. இல்லனா இவ சொன்னதெல்லாம் உண்மைதான்னு இன்னமும் தானே நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். அது மட்டும் இல்லடா, இவ அண்ணன் வடமலை ஆபரேஷன் செலவுக்கு உதவி பண்ணது யார் தெரியுமா? இவளோட இன்னொரு அண்ணன் சுந்தரம் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கான். அப்படின்னா அந்த நகைங்கள்லாம் எங்க போச்சு? அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். கேளு. அமுதா, அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏண்டி ஏன் இப்படி கண்ணுக்கு முன்னாடியே கண்ணீர் வச்சுக்கிட்டு இருப்பியா? இவன் அப்படி என்ன தப்பு தண்டாவா கேட்டுட்டான்னு நீலி கண்ணீர் வச்சுக்கிட்டு இருக்க? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் அமுதா என்கிட்ட பொய் சொன்ன? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். நம்புறவங்க கிட்ட தானே போய் சொல்ல முடியும். இத பாரு, வள வளன்னு பேசிட்டு இருக்காம நகைங்க எங்க போச்சுன்னு கேளு. அதுல ஏன் ரெண்டு வளையலும் இருக்குடா. வாசு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் நகையை கூடிய சீக்கிரமே திருப்பி கொடுத்துறேன். நான் நகையை கேட்டேனா? அந்த நகை தொலைஞ்சு போயிருந்தா கூட அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா பொய் சொல்லி இருக்கியே, எதுக்கு பொய் சொன்ன? வாசு, அழுகை நிறுத்திடி. இப்ப எதுக்கு அலற? நீங்க என்ன நம்பணும் வாசு. அந்த நகை எங்க போச்சுன்னு சொல்லு, நான் உன்னை நம்புறேன். ப்ளீஸ் மறுபடியும் அதை கேட்காதீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டி வரும். அடி பாவி, அம்மா உன்னை பத்தி குறை சொன்னப்ப கூட நான் உன்னை நம்பினேன். நீ வீட்டை விட்டு போனப்ப கூட அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, உன் மேல எந்த தப்பு இருக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் உன் மேல எனக்கு முதல் தடவையே சந்தேகம் வருது. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியலடி. புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் குடும்பமா இருக்கும். ஆனா நீ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற. ஆனா அது எதுவா இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. இப்படி தொட்டதுக்கெல்லாம் நீ போய் சொன்னீனா உன்னை எந்த விஷயத்துல தான் நான் நம்புறது? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் உன் மேல நான் சந்தேகப்பட்டேனா நீ நிம்மதியா இருக்க முடியாது. வாசு, இப்ப நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முடியலையே, அதான பிரச்சனையே. திரும்பவும் கேட்டா இன்னொரு பொய்ய சொல்லுவேன்னு என்கிட்டயே தைரியமா சொல்ற. இத பாரு அமுதா, கடைசியா சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அம்மா சொல்றது சரியா இருந்தாலும் சரி, சரின்னு ஒத்துக்க. அதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அந்த நகை எங்க போச்சு, யார்கிட்ட கொடுத்த, எதுக்காக கொடுத்த? பாத்தியாடா, வாயை திறக்கறாளான்னு பாத்தியா? இப்படி ஒரு நெஞ்ச அழுத்த காரியை நான் எந்த ஊர்லயுமே பார்க்கலடா. இத பாரு அமுதா, அழுது சாதிச்சிரலான்னு மட்டும் நினைச்சிராத.
எனக்கு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சாகணும். அந்த நகை மேல எல்லாம் எனக்கு அக்கறை இல்ல, அது கிடைக்கல கூட பரவாயில்ல. ஆனா உண்மை என்னங்கிறது மட்டும் எனக்கு தெரியணும். என்ன மன்னிச்சிருங்க வாசு, நான் உண்மையை சொன்னாத உங்களால தாங்க முடியாது. நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். புரிஞ்சு போச்சுடி. உன்னை நான் நம்பின பாரு, என் அம்மா சொன்ன மாதிரி நான் முட்டாள் தான். உன் வார்த்தையிலையும் உண்மை இல்ல, உன் நடத்தையிலையும் உண்மை இல்ல. இனிமே உன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன். ஐயோ வாசு, வாசு ஒரு நிமிஷம். இல்லடி, சாதிச்சிட்டியடி. நீ எல்லாம் ஒரு ஜென்மம், இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், கொஞ்சமாவது மானரோஷம் இருந்தா சொல்லாம கொள்ளாம இப்படியே ஓடி போயிடு. சாதிச்சு பேபிமா, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நம்ம மோசம் போயிட்டோம் பேபி. என்ன கண்ணு சொல்ற? மோசம் போயிட்டோமா? உங்க மருமக உள்ளதா இருக்காளா? அந்த சண்டாளி உள்ளதான் இருக்கிறா. முதல்ல நீங்க அவ முடிய பிடிச்சு தர 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 தரன்னு எடுத்து இங்க கூட்டிட்டு வாங்க. ஏன் கூட்டிட்டு வாங்க. வீட்ல நிம்மதி பேப்பர் கூட படிக்க முடியல. ரெடி வேணும் உனக்கு? உண்மை வேணும் சொல்லுவீங்களா? ஏய் லூஸ் மாதிரி பேசாத. போய் வேலைய பாரு. போடி. என்னடி? முதா அப்படினா உங்களுக்கு இவ மேல அக்கறை? ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன விளையாடுறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்கிட்ட வீட்டு பத்திரத்தை கேட்டீங்க, நான் தரல. அப்போ பணத்துக்கு யாரோட நகையை வச்சத எங்க அண்ணன் பார்த்துட்டு வந்து சொன்னாரு. அந்த நகை யாரோடதுன்னு அப்பவே எனக்கு தெரியும். ஆனா இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். கன்ஃபார்மும் ஆயிடும். அதுக்கு அமுதாவை எங்க கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேளுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.